யோ டீ கேட்டா இருக்க நீ பாட்டு குடிச்சே இருக்கிய. நீங்கள் எல்லாம் தேத்தண்ணியை குடிச்சிட்டு கடன் சொல்லிட்டு போவீர்கள். இந்த கடை நொடிச்சு போய் விடுகிறது. நீங்க எல்லாம் போக வேண்டும். அட போயா, உன் கடையில வேற கடை இருக்கு. வாங்கம்மா வாங்க. வடிவு பாலை வந்து ஊத்துங்கள். வரவேற்பெல்லாம் இருக்கட்டும், பாலை ஊத்திக்கிட்டு கேன கொடு, நான் வேலைக்கு போகணும். உங்க அப்பன் கரவ மாட்டில சம்பாதிக்கிறான், நீங்கள் எதற்கு வேலைக்கு போக வேண்டும்? இது உனக்கு தேவையில்லாத விஷயம். பால் பாக்கி வாங்கிட்டு வர சொன்னாரு. பாக்கி வசூலாளரும் தந்து விடுகிறேன். சும்மா கேட்டா தரமாட்டேன், ஏடா கூடமா ஏதாவது செஞ்சாதான் தருவேன். அப்படி ஒன்றும் செய்ய வேண்டாம் வடிவு. என்ற லட்சியம் உங்களை கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஒண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? சிரிக்க முடியாது, அப்படி என்ன சொல்லிவிட்டேன். போண்டா உருட்டும் போது உங்கள் நினைப்பு, வரை தட்டும் போது உங்கள் நினைப்பு, தோசை ஊத்தும் போது உங்கள் நினைப்பு தான். நீங்கள் மட்டும் சரியாக சொன்னால் கையபடியா? விட மாட்டேன், கையபடியா? விட மாட்டேன். யார் பணத்தை தூக்கி கொண்டு போகும்? ஐயோ விட மாட்டேன், விட மாட்டேன். என்னமா இது, என்ன நடந்தது? ஐயா நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லை. உன் மொழியே சரியில்லை. என்னமா தப்பு தண்டா நடந்திருக்கு. என்னமா என்ன நடந்தது? வந்து இல்லைங்க, பால் ஊத்தும் போது கை சுட்டுடுச்சுங்க. சரி சரி, எண்ணெய் கொடு, நான் தடை விடுறேன். அதை நாங்கள் தட வேண்டும். எந்த விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். நீங்கள் போய் கொள்ளுங்கள். வாங்க வாங்க, அது ஒண்ணே இல்ல. வடிவு எந்த மேல இவ்வளவு ஆசையோ? ஆசையா? உண்மையை சொல்லியிருந்தா உன்னை நாராட்டி வச்சு கயிறாட்டி வச்சிருப்பாங்க. மாமனாச்சுன்னு சும்மா விட்டேன். சரி சரி, இந்த பாலை ஊத்திக்கிட்டு கேன வீட்டுல கொடுத்துரு. ஆஹா, உங்களுக்கும் எங்களுக்கும் பொருத்தம். இது எத்தனை கண்களுக்கு வருத்தம். இவ்வளவு பெரிய கண்ணு இருக்குல்ல, ஆள் வர்றது தெரியல. சாரி. ஏங்க இங்க முரளி வீடு எங்க இருக்கு? வரவர் போறவர்கள் நாம் கல்ச்சலோன கடை வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஏதாவது சாப்பிட்டா சொல்வேன். கொஞ்சம் சக்கரை கொடுங்க. சொல்லுங்க தம்பி, நீங்க பெரிய புத்திசாலியாக்கும். தண்ணி ஏதாவது சாப்பிடுறீங்களா? அப்படியா? டீ கொடுங்க. இந்தாங்கள், சாப்பிடுங்க. சக்கரை போடுங்க. சக்கரை அதிகம் போட்டால் சக்கரை வியாதி வரும். இந்தாங்க. என்ன 10 காசை கொடுக்குறீர்கள்? காசு நிறைய கேட்டா காசு மாதிரி வரும்.